சரோசா, என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கட்டு கட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதான் டபுள் 7 பிடிச்சிட்டீங்களே. அதுக்கு இல்லைங்க, எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது. புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏன்டா 8 முளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி. சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை கொட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. டெய்லர், சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியே எங்கேயும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாதிரி. ஒரு நல்ல துணி கூட கிடையாது. இதுக்காவது அடுத்த ஜென்மத்துல ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கணும். ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ. நேற்று ஒத்தியில உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார். என்ன பிரமாதம்? உங்க காமெடி சீனை தானே எல்லாருமே ரசிச்சாங்க. காமெடியில் என்ன சார் இருக்கு? என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதையே. என்ன இருந்தாலும் காமெடியன் காமெடியன் தான். அப்புறம் இது தெரியலங்களா? பாலிஸ்டர். உங்ககிட்ட இப்ப நிறைய துணி இருக்கா? ஏன், என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு நேற்று நீங்க ரிஹர்சல் வந்தீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாளைக்கு இரவல் தர்றீங்களா? எங்க அம்மா சத்தியமா நாளைக்கு ராத்திரியே திருப்பி கொடுத்துறேன் சார். ஓகே. இதான் சார் எங்க வீடு. சரி. நல்லா இருக்கா சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க, இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. போங்க சார். அப்பா, அழகப்பா, நெசமாலுமே நீதானா? சூட்டு கோட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அசல் எம்ஜிஆராட்டமே இருக்குதுடா. ஆமா, இதெல்லாம் ஏவரா? நாளைக்கு ஒரு நாளைக்கு இரவல் வேணும்னு சாரு கிட்ட கேட்டேன்னா சாரு கொடுத்தாரு. நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னடா, எப்பவுமே நீயே போட்டுக்க. சாரு கொடுத்ததுனே திருப்பி கேட்கவா போறாரு? ஏனுங்க அப்படிதானே? அது சரி. போப்பா, அதெல்லாம் தப்பு. இப்படியா இல்லவா? ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்ப போறீங்க? ஆமா சார், எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான். வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யார் அந்த பொண்ணு? எத்தனை நாள பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட்டப். பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். போடுறா போடுறா. ஏன்பா? முதல்ல கூலிங்க எடுத்து மாட்டுறேன். சரோசாவை வர சொல்லி இருக்கிற.
சரோஜா எதுக்குப்பா வர சொன்னேன்? சரோஜா வா. சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்போ வேட்டிலே பார்த்துட்டு இப்ப இந்த ட்ரெஸ் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டான நேற்று கரவையில நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டு வந்துட்டாரு. சரி நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீல போ. ஏப்பா சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அடே புதுசா ஒரு துணி போட்டா நம்ம ரவ் பண்ற பொண்ணுங்களா பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சரோஜாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, அந்த நாடக ஒத்திகை என்னைக்குன்னு சொன்ன நாளானிக்கா? ஆமா. இல்ல நடிகையுடைய அப்பா வருமல்ல? இன்னைக்கு திருந்துவேன் நாளைக்கு திருந்துவேன்னு தினம் நானும் பொறுத்து பாக்குறேன். அண்ணோட உன் கூட இதே அக்க போறா போச்சு. தினம் சினிமாவுக்கு போறியே, அப்படி இந்த சினிமாவுல என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ? ஏய்யா, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? சேர்ந்தா மாதிரி 2 ராத்திரியாவது வீட்டுல தங்கி இருப்பியா? கேக்குறல்ல, உழுவ மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்க? பதில் சொல்ல. எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா. இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது, அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவனை ஏன் முறைக்கிற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகிதமா? கையை கடையில காஜா இருக்கிறான், அவன் உனக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியா சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். இல்ல எங்கிட்ட 50 காசு தான் இருந்தது, அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு. அவன் 1 ரூபா வச்சிருந்தேன். இன்றோல தட்டு முறுக்கு வாங்கி திக்கணும்ல, அதனாலதான் அவன் கூட போனேன். தப்பா இது?